கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு பாஜக கூட்டணி தலைவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க இருக்கிறது. இன்றே அதற்கான உரிமை கோர இருக்கலாம் என்று கூறப்படக்கூடிய நிலையில் டெல்லியில் இது தொடர்பான கூட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு தற்பொழுது இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு? மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு தற்போது தங்களுடைய ஆதரவை கூட்டணி கட்சிகள் அனைவருமே பாஜகவிற்கு வழங்கியிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கட்சித் தலைவர்கள் கூட்டமானது பிரதமருடைய இல்லத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது அந்த கூட்டம் நிறைவு பெற்றுள்ளது. அந்த கூட்டம் முடிவடைந்து தற்பொழுது ஐக்கிய ஜனதா தளத்துடைய கட்சித் தலைவரும் பீகார் மாநில முதல்வருமான நிதிஷ்குமார் தற்பொழுது கிளம்பியுள்ளார். கிளம்பும் பொழுது நிச்சயமாக ஆட்சி அமைக்கப்படும் என்ற ஒரு கருத்தை அவர் தற்பொழுது முன்வைத்துள்ளார். இதனை அடுத்து அவர்கள் கூட்டணி கட்சிகளிடம் பெற்ற அந்த ஆதரவு கடிதத்துடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை இன்னும் சற்று நேரத்தில் சந்தித்து அவர்கள் அந்த கடிதத்தை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த கடிதம் வழங்கிய பிறகு அவர்கள் உடனடியாக ஆட்சி அமைப்பதற்கான உரிமையும் அவர்கள் கோர இருக்கிறார்கள். இங்கு மீண்டும் கூட்டம் முடிவடைந்த பின்னர் அனைத்து தலைவர்களுமே நேரடியாக குடியரசுத் தலைவருடைய மாளிகைக்கு சென்று கடிதத்தை வழங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு ஆலோசனைகள் என்பது இந்த தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு கோரிக்கைகளையும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக தெலுங்கு தேசம் கட்சி, அதே போல் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி, அப்னாதல் மற்றும் சிவசேனா உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய மத்திய அமைச்சரவையினுடைய கோரிக்கை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை இன்றைய கூட்டத்தின் பொழுது பாஜகவிற்கு முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே கூறியது போல பல்வேறு முடிவுகளும் இன்று இன்னும் நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் முதல் கட்டமாக பாஜக தலைமையிலான கூட்டணி அரசிற்கு ஆதரவு வழங்குவதற்கான கடிதத்தை அனைத்து தலைவர்களுமே பாஜகவிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து தலைவர்களும் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் முழுமையான ஆதரவை கொடுத்திருக்காங்களா? நிபந்தனை தொடர்பான விஷயங்கள் எல்லாம் என்ன பேசப்பட்டது? அது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கா? நிபந்தனைகள் மீதான ஒரு பெரிய முடிவுகள் என்பது எதுவும் எடுக்கப்படவில்லை. அதே சமயம் முதற்கட்டமான ஆட்சி அமைப்பதற்கான ஒரு ஒப்புதல் தான் அனைத்து கட்சித் தலைவர்களிடமே பெறப்பட்டுள்ளதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அதற்கான ஒரு கடிதத்தினுடைய கையெழுத்து தான் தற்பொழுது கூட்டணி கட்சித் தலைவர்களிடமிருந்து இன்று பாஜகவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன் பிறகுதான் இந்த நிபந்தனைகள் என்ன என்பது குறித்த ஒரு ஆலோசனை இந்த வார இறுதி வரை டெல்லியில் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடைபெற உள்ளது. அதன் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் பாஜகவானது தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 7ஆம் தேதி, அதாவது தேசிய ஜனதா கட்சியினுடைய முதல்வர்கள், துணை முதல்வர்கள் அடங்கிய அனைத்து எம்பிக்களுடைய கூட்டம் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய அனைத்து உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டம் என்பதும் டெல்லியில் காலை 7 மணிக்கு, அதாவது 7ஆம் தேதி காலை 11 மணிக்கு நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த கூட்டத்தை பொறுத்தளவில் பல்வேறு முடிவுகள், எந்தெந்த கட்சிகளுக்கான நிபந்தனைகள் என்ன, அவர்களுடைய அந்த வெற்றி வாய்ப்புகள், தோல்விகள் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளையும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் முன்வைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதன் பிறகேதான் கேபினெட் பொறுப்புகள் உள்ளிட்ட அமைச்சரவை பொறுப்புகள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது பாஜகவின் இடமிருந்து வெளிவரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, இந்த உரிமை கோரக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும்? 17வது மக்களவை முழுமையா கலைக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ இன்று காலை மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு 17வது மக்களவையை கலைப்பதற்கான ஒரு கடிதத்தை பிரதமர் மோடியும் அதனுடைய ராஜினாமா கடிதத்தோடு சேர்த்து குடியரசுத் தலைவர் முர்முவிடம் வழங்கியிருந்தார். அதனை ஏற்று தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக 17வது மக்களவையானது கலைக்கப்பட்டதாக குடியரசுத் தலைவர் முர்மு அதிகாரப்பூர்வ உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சற்று முன்னதாக அந்த ஒரு உத்தரவு என்றும் தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவினுடைய அரசியல் சாசன பிரிவு 85 கீழ் இந்த ஒரு 17வது மக்களவையானது கலைக்கப்பட்டு புதிய ஆட்சி அமைப்பதற்கான வழிவகையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இன்று கடிதம் வழங்கியவுடன் அவர்களை ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அறைகூவலை குடியரசுத் தலைவர் முர்மு அதிகாரப்பூர்வமாக வழங்குவார். அதனை ஏற்று இவர்கள், அது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது வரும் 8ஆம் தேதி ஜனாதிபதி மாளிகையிலேயே அவர்கள்
பொறுப்பேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த பதவியேற்பு விழாவிற்காக ஜனாதிபதி மாளிகையும் இன்று முதல் 9ஆம் தேதி வரை பொதுமக்களுடைய பார்வைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மற்ற எந்த ஒரு விழாக்களும் அங்கே நடைபெறாது. வெறும் பதவியேற்பு விழா மட்டும் நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இந்த நடைமுறைகள் என்பது பின்பற்றப்பட்ட பின்னர் 8ஆம் தேதி மாலை அது அநேகமாக அந்த பதவியேற்பு விழாவானது நடைபெறும் எனவும் அப்பொழுது பிரதமர் மோடி மட்டுமே முக்கியமாக பொறுப்பேற்பார் அல்லது கூடுதலாக 2 அல்லது 3 கேபினெட் அமைச்சர்கள் பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் கூறப்படுகிறது. ஒட்டுமொத்த அமைச்சரவை பட்டியல் என்பது அதன் பிறகுதான் வெளியாகும் என்ற ஒரு தகவலையும் பாஜகவானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. பொதுவா இந்த உரிமை கோரக்கூடிய நிகழ்வுகள்ல என்னென்ன நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றப்படும் சுசித்ரா, அது தொடர்பான விவரங்கள்? உரிமை கோரலை பொறுத்த அளவில் அதாவது தங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய அனைத்து கட்சி தலைவர்களுடைய ஆதரவு கடிதம் என்பது நிச்சயமாக வேண்டும். அரசு சாசனத்துடைய பிரிவுகள் அடிப்படையில் 81, 85 ஆகிய பிரிவுகளின் அடிப்படையில் கூட்டணி கட்சிகளுடைய எவ்வளவு வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய கடிதங்கள் என்பது மிக மிக முக்கியம். அது மட்டுமல்லாமல் மெஜாரிட்டி மார்ஜின், அதாவது தற்பொழுது பாஜகவினுடைய கூட்டணிக்கு 292 என்ற மார்ஜின் அளவிலான வெற்றி தொகுதிகள் அவர்கள் வசம் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் அந்த அனைத்து தொகுதிகளையும் வெற்றி பெற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் பாஜகவினுடைய தலைமைக்கு ஒப்புதலை அதாவது ஆதரவு வழங்குகிறார்களா என்ற ஒரு கோரிக்கை கடிதத்துடன் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அந்த கடிதமானது தற்பொழுது வழங்கப்பட்டுவிட்டால் அந்த கடிதத்தை ஏற்று தங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அதிகாரம் என்பது இருக்கிறது. அதற்கான மெஜாரிட்டி எண்களும் தங்கள் வசம் இருக்கிறது என்ற ஒரு விவரத்தை தான் அவர்கள் அதில் தெரிவித்திருப்பார்கள். அந்த கையெழுத்துக்களும் அனைத்து உறுப்பினருடைய கையெழுத்துக்களும் அந்த கடிதத்தில் இடம்பெறும் என்பதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அவ்வாறு அவை சரியாக இல்லாவிட்டால் நிச்சயமாக ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அழைப்பு என்பது இருக்காது. ஆனால் அனைத்து தரவுகளும் சரிபார்க்கப்பட்டு தேர்தல் ஆணையம் இந்த நடைமுறைகள் ஒரு புறம் நடைபெற்று வந்தாலும் தேர்தல் ஆணையமானது இறுதிக்கட்ட வெற்றி வாய்ப்புகள் குறித்த அந்த தரவுகளையும் இறுதிக்கட்ட தேர்தலானது நடைபெற்று முடிந்து 18வது அந்த ஒரு மக்களவைக்கான ஒரு அதிகாரப்பூர்வ கடிதத்தை தேர்தல் ஆணையர்களானது நேரடியாக சென்று குடியரசுத் தலைவரிடம் வழங்க வேண்டும். அதன் பிறகுதான் பாஜகவை ஆட்சி அமைப்பதற்கான ஒரு கோரிக்கையை அழைப்பிற்கு குடியரசுத் தலைவர் கடிதம் வழங்குவார் என்பதை மிக முக்கியமாக பார்க்கிறோம். தேர்தல் ஆணையர்கள் வழங்கப்படும் கடிதத்திற்கு பிறகுதான் இவர்களுடைய அந்த கோரிக்கை என்பதை ஏற்று அதன் பின்னர் ஒரு அழைப்பை குடியரசுத் தலைவர் வழங்குவார். குடியரசுத் தலைவருடைய அழைப்பிற்கு பிறகுதான் அவர்களால் ஆட்சி அமைப்பதற்கான அந்த ஒரு பணிகளை செய்ய முடியும் என்பதை மிக முக்கியமாக இந்த சமயத்தில் பார்க்க வேண்டியதுதான். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி தெரிவித்ததை போல தற்போது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளிடமிருந்து ஆதரவு கடிதத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய ஆதரவு கடிதத்தை தற்போது பாஜக பெற்றிருக்கிறது. இதன் மூலமாக தனிப்பெரும் கட்சியாக பாஜக இருப்பது மட்டுமில்லாமல் 272 என்ற ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணிக்கையை பாஜக உறுதி செய்திருக்கிறது என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இதன் மூலமாக ஆட்சி அமைக்கக்கூடிய பணிகளை